கும்பராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் 2025 இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் ஏமாற்றங்களில் இருந்து நிவர்த்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பாத சனி எப்போதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புல அதிகப்படியா கை வைப்பார். அதனால 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் வரும். இந்த கும்பராசி என்பவர்கள் எக்காரணத்து கொண்டும் நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2027 வரைக்கும் பண்ணக்கூடாது. திருமண உறவுகள், குடும்ப உறவுகள், எல்லா உறவுகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே. பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கணவர்னால நீங்க அதிகப்படியான கடனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய கல்வியிலையும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லயும் சரி நல்ல ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம். 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் 2வது திருமணமே செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களும் பெற்றோர்களின் சம்மதங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்ச நிலையில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு கும்ப ராசியில இருக்கிறார். மீன ராசியில் சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது 4ஆம் தேதி அதிசார தன்மையை முடித்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 16ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த பாக்கியஸ்தானத்திற்கு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்களின் அமைப்புகள் நல்ல சாதகமாக இருக்கா? ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை நல்ல மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் 2025 டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு நிறைய ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் ஏமாற்றங்களில் இருந்து நிவர்த்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய அவஸ்தைப்பட்டாச்சு, நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கடன்கள்னால அதிகப்படியான அவமானங்களை அனுபவித்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி இயல்பு நிலையில இருக்கிறதுனால பாத சனியாக இருக்கிறார். அதனால பாத சனி எப்போதுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்புல அதிகப்படியா கை வைப்பார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களுடைய சேமிப்பு பணத்தை நீங்க கையாளணும். இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த சேமிப்பை எடுக்க முடியாத அளவுக்கு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு எடுக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய சேமிப்பை ஒரு எஃப்டிலயோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிலயோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சேமிப்பாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேமிப்புகள் கரையக்கூடிய ஒரு மாதமும் இந்த டிசம்பர் மாதம். உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் வரும். அந்த வருமானத்திற்கு ஏற்ற மாதிரியான சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இந்த கும்பராசி என்பவர்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ஒரு வேற, அதாவது 2வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை நீங்க யோசிக்க
சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். ரெகுலர் இன்கம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அது போக இன்னொரு ஏதாவது அதிகப்படியான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுக்குண்டான சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போடுறது நல்லது. அடுத்து கோல்டு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்கள் எக்காரணத்து கொண்டும் நீங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2027 வரைக்கும் பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா அதுல நிறைய இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ஒரு முதலீடு செய்யறதுக்கு உண்டான ஒரு தகுந்த மாதமாக இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் தாராளமாக பண்ணலாம். புதிதாக தொழில் அமைக்கணும் அப்படின்றவங்க நிறைய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். அதுல கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஒரு ட்ரெயினரா ஆகிறதுக்கு, ஒரு அட்வைசரி தொழில் எடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அட்வைசரி உத்தியோகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய திறமைகளையும் மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களினுடைய திருமண உறவுகள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திருமண உறவுகள், குடும்ப உறவுகள், எல்லா உறவுகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் உங்களை இண்டிபெண்டா செயல்பட முடியாத அளவுக்கு, ஒரு கட்டுக்குள் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை கைதியாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். நீங்க சுயமாக செயல்பட்டு சில விஷயங்களை நல்ல ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சுயமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றது அந்த கலத்திரஸ்தானத்துல இருக்கு. அதனால ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கள் மூலமாக வர்றதுக்குண்டான ஒரு நேரம். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கணவர்னால நீங்க அதிகப்படியான கடனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இல்ல கணவர் உங்களுடைய இத புரிஞ்சுக்காம அவர் இஷ்டத்துக்கு சில முடிவுகளை எடுத்து அதுல லாஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் இதெல்லாமே இருந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. மாணவ பருவங்கள் உங்களுடைய கல்வியிலையும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லயும் சரி நல்ல ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம். விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வசதிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஸ்பான்சர்ஷிப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுக்காக அவங்க எல்லா விதமான ஒரு செலவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு செலவுகளை ஏற்று நீங்க அதுல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் போது அதனால அவங்க நல்ல ஒரு உயர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு. ராசின் மீது ராகு போறதுனால நீங்க எப்போதுமே மற்றவர்களுக்காக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால மற்றவர்கள் உங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம். அது விளையாட்டுத்துறை சார்ந்து துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நல்ல வெற்றி வாய்ப்புகள், 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் 2வது திருமணமே செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகள்ல இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களும் பெற்றோர்களின் சம்மதங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களே வழிபாடு பண்ணுங்க, இல்ல உக்ர தெய்வங்களே வழிபாடு பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.